கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் குடும்பத்தாருக்காக ஜெபியுங்கள். உங்கள் தகப்பனாருக்காக, தாயாருக்காக, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, அவர்கள் சமாதானத்துக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபிக்க மறக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள் நடத்தலாம். அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாயிருக்கலாம். ஆகவே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பாரத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி அவனை விட்டு விலகுகிறது. தேவனுடைய அன்பும் தேவனுடைய வெளிச்சமும் ஒரு மனிதனுக்குள் வந்து பிரகாசிக்கும் பொழுது அவனுக்குள் இருக்கிற துர்க்குணங்கள் அவனை விட்டு விலகுகிறது. அந்த துர்க்குணங்களே ஒரு பொல்லாத ஆவியின் அடையாளம். அதை மறந்துவிடக்கூடாது. இப்போ கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் ஒரு சத்தியத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் மனம் திரும்பி வரும்பொழுது பரிசுத்தவான் ஆகிறான், நீதிமான் ஆகிறான், தேவனுடைய பிள்ளையாகிறான், அன்புள்ளவனாக, சாந்த குணமுள்ளவனாக, சமாதானம் பண்ணுகிறவனாய் மாறுகிறான். ஆனால் அவன் தொடர்ந்து கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து வசனத்தை கைக்கொண்டு அவரை பின்பற்றாத பட்சத்தில் அவனை விட்டு வெளியேறிய அசுத்த ஆவி அல்லது அவனை விட்டு வெளியேற்றப்பட்ட துர்க்குணங்கள் மறுபடியும் அவனை தேடி அவனுக்குள்ள வந்து விடுமா? யோசித்து பாருங்க. இங்க ஆண்டவர் அதற்கு உதாரணமாகத்தான் இந்த அசுத்த ஆவியை சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனை விட்டு அசுத்த ஆவி புறப்பட்டு வெளியே போகுது. அது தங்குறதுக்கு வேற இடம் தேடி அலையுது. எங்கேயுமே அந்த அசுத்தாவி தங்குறதுக்கு இடம் கிடைக்காததுனால நான் விட்டு வந்த வீட்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப எந்த மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே சென்றதோ அந்த மனிதனிடையே தேடி வருகிறது. அங்கே வந்து பார்த்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப அலங்காரமாக இருக்குது. அழகாக வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறது. எதை சொல்லுது தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன், அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபிக்காததினால், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததினால், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு அவன் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்குள்ளே வரலை, கர்த்தர் அவனுக்குள்ளே தங்கி இருக்கலை. கர்த்தர் இல்லாத வீடு வெறுமையான வீட்டை போல இருக்குது. இப்போ அந்த வெளியே போன அசுத்த ஆவிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது கன்றாவியாக இருந்த வீடு இப்போ சூப்பராக ஜோடிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் உள்ளவா பாருங்க, மறுபடியும் அந்த அசுத்த ஆவி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனை விட்டு விலகிய துர்க்குணங்கள், பொல்லாத பிசாசு அவனுக்குள் மீண்டும் வரும்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமை பின்னிலைமையை விட மிக மோசமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், என் நண்பன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு கொஞ்சம் கோபக்காரனாக இருந்தான், சண்டை போடுவான், யாருக்கும் பயப்பட மாட்டான், கொஞ்சம் அடிப்படிக்கு போயும். இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி எங்களோடு சேர்ந்து ஊழியத்துக்கெலாம் வர ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலங்கள் அவனை பார்க்குறவங்கெல்லாம், ஓ ஜோசப்பா பரிசுத்தவான் ஆயிட்டானே, நல்லவன் ஆயிட்டானே அப்படின்னு அவனை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். அவன் குடும்பத்தாருக்கு சந்தோஷம். அவனு சொல்லுவான், பாலன் உன் கூட வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, பெருமையாக இருக்குப்பா. பாருங்க, என் கூட தான் வந்துட்டு இருந்திருக்கிறான். நான் அப்போ அவனுக்கு ஆலோசனை சொல்லுவேன், டெய்லி ஜெபம் பண்ணுறியா, வேதத்தை வாசிக்கிறியா? அப்போ அவன் அடிக்கடி சொல்லுவான், இப்போ தானே உன் கூட வர ஆரம்பிச்சிருக்கேன், இனி அப்படி படிப்படியாக மெல்ல மெல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவேன், வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் சொல்லுவேன், தயவுசெய்து சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காத. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை எப்போனாலும் வரலாம். நீ தனித்து இருக்கும் பொழுது வேதத்தை வாசி, நீ ஜெபம் பண்ணு, அதை விட்டுறாதேன்னு அவனுக்கு சொன்னேன். ஆனால் பாருங்க, அவன் பெருமையாகவே நினச்சிருக்கிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையை. ஒரு விஷயம், ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது அந்த கிராமத்துக்குள்ளே இருந்த ஒரு 15 வயது வாலிபன் இவனை பேரை சொல்லி லே ஜோசப் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். ஒரு செகண்டு தான் அவனுக்குள்ள பழைய துர்க்குணம் வந்துட்டு.
ஒரு நேரத்தில் என்னை பார்த்து பயந்த கிராமம் இது. ஒரு நேரத்தில் என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு யோசிக்கிற மனிதர்கள் நிறைந்த பட்டணம் இது. இன்னைக்கு இந்த கிராமத்துக்குள்ள 15 வயசு பையன் என் பேரை சொல்லி லேன்னு கூப்பிடுறானே, அப்போ என்னை குறித்த பயம் விட்டுட்டு இருந்தானே அர்த்தம். பாருங்க, மறுபடி அன்னைக்கு கத்தியை தூக்கிட்டான். மறுபடி ரவுடித்தனத்துக்கு போய் அதற்கு பிறகு 3 கொலை பண்ணி அவன் சிறைச்சாலைக்கு போய் இன்றைக்கி இந்த உலகத்திலே இல்லை, மரித்தும் போய்விட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தயவு செய்து கர்த்தரோடு இருக்கணும். ஒரு நாள் கூட ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது. 1000 பிரச்சனை வரட்டும், 1000 அலைச்சல்கள் இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, சாவு வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கே போனாலும் சரி, தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் விட்டுட்டீங்க, உங்கள் வாழ்க்கை பெருக்கி ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடு மாதிரி வெறுமையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருந்துச்சு, உங்களை விட்டு பின்வாங்கி போன எல்லா பொல்லாத துர்க்குணமும் பிசாசும் மறுபடியும் வரும். அது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். பிரியமானவர்களே, தயவு செய்து பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீட்டை போல உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து வேண்டிக் கொள்ளுங்க. நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உம்முடைய வசனமாகிய சத்தியம் உமது பிள்ளைகளை ஆண்டவரை பலப்படுத்தட்டும் அப்பா, ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இந்த வசனம் உமது பிள்ளைகளின் மனக்கண்களை ஆண்டவரை திறக்கட்டும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கை பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.